அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர இதையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா பல நேரங்கள்ல அரசியல்ல நிரந்தரமா செதறது என்னவோ ரத்த சொந்தங்கள் தான். அதிகார பசி ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு கோரமா பிரிக்கும் என்பதற்கு சமீபத்திய தெலுங்கானா அரசியல் தொடங்கி வரலாறு சொல்லும் பல கசப்பான உதாரணங்கள் சாட்சி. இன்னைக்கு நாம பார்க்க போறது அரசியலில் பதவியும் அதிகாரமும் குடும்பங்களை எப்படி பிரித்தது பத்தி தான். தெலுங்கானா அரசியலோட துருவ நட்சத்திரம் கேசிஆர். ஆனா அவரோட சொந்த மகளே அவரோட கொள்கைக்கு எதிராக நிக்கிற நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு. டெல்லி மதுபான ஊழல் வழக்குல சிக்கினப்போ தந்தை கைவிட்டுட்டதா கவிதா கருதுனதுதான் இந்த விரிசலுக்கு ஆரம்பம். அரசியல் கொள்கையும் அதிகாரமுமே முக்கியம்னு முடிவு பண்ணி தந்தையோட கட்சிக்கே போட்டியா தெலுங்கானா ராஷ்டிரிய சேனா அப்படின்ற புதிய கட்சியை கவிதா ஆரம்பிச்சிருக்காங்க. ஆசையா வளர்த்த மகள் இன்னைக்கு அப்பாவோட அரசியல் எதிரி. இது என்ன புதுசா? இல்லவே இல்ல. 90கள்ல தமிழக அரசியலை எடுத்துக்கிட்டா எம்ஜிஆரோட தீவிர பக்தர் தாமரைக்கனி தன் மகன் இன்ப தமிழனை எதிர்த்து நிக்க வச்ச ஜெயலலிதாவோட அந்த அரசியல் ஆட்டம் இன்னமும் பல பேருக்கு ஞாபகம் இருக்கும். அப்பான்னு கூட பார்க்காம தோற்கடிச்சாரு. அதே மாதிரி தான் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஷர்மிளா மோதல். அண்ணன் என்ற சொல்லுக்கே களங்கம்னு ஷர்மிளா அண்ணனை எதிர்த்து காங்கிரஸ்ல இணைஞ்சது குடும்ப அரசியலோட உச்சக்கட்ட வீழ்ச்சி. இந்த வரிசையில நம்மூர்ல பாமகவுல ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையில இருக்கிற விரிசல் எனக்கும் அன்புமணிக்கும் தொடர்பில்லைன்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்லு அளவுக்கு கொள்கை மோதலும் அதிகார ஈர்ப்பும் குடும்பத்தை பிரிச்சிருக்கு. தாக்கரே குடும்பத்தை தொடங்கி பவார் குடும்பம் வரைக்கும் ரத்த உறவுகளை விட பதவி ஒரு குடும்பத்தை எப்படி சிதைக்குது அப்படின்றத பார்த்திருக்கும். பதவி வந்தா பாசம் போயிருமா, இல்ல பாசம் இருந்தா பதவி வேணாமா? எதுவா இருந்தாலும் அரசியலுங்கிற சதுரங்க வேட்டில சொந்த பந்தம்ங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லையோ அப்படின்னு தோணுது. இந்த அரசியல் குடும்ப சண்டைகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.